ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லைஃப்ல ஒரு ஸ்டேஜில் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டே வருவோம். நம்ம கற்றுக்கிட்டு இம்ப்ரூவ் ஆகிட்டே இருப்போம். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு அம்மா அப்பா சொல்லுவாங்க, ஸ்கூலில் டீச்சர்ஸ் சொல்லுவாங்க, காலேஜில் ஸ்டாஃப் சொல்லுவாங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க. அது என்னன்னா, காப்பி அடிக்கக்கூடாது, நீ சொந்தமாக செய் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு. ஆனால் இது ஒரு மித்துன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஏன்னா உலகத்தில் இருக்க எல்லாருமே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் இப்போ புதுசாக ஒரு சயின்டிஸ்ட் ஒன்று இன்வென்ட் பண்ணுறாங்கன்னா அது பர்டிகுலராக அது கிடையாது, அதை ஒமிட் பண்ணுறேங்க. பட் ஆனால் நார்மலாக ஒரு விஷயம் பண்ணுறோன்னா எல்லாருமே எல்லா விஷயத்தையுமே காப்பி அடிச்சு தான் பண்ணுறோம். இது உங்களால் நம்ப முடியுதா? இது சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன், யோசிச்சு பாருங்க. இப்போ நான் வீடியோ பண்ணுறேன், அது இன்னொருத்தங்களை காப்பி பண்ணி இந்த மாதிரியே பண்ணலாம் அப்படி தான் பண்ணுறேன். இது ஒரு ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குது. உங்களோட ரிலேட் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நம்ம பேசுகிறோம், அது நம்மளாலாம் பேசிட மாட்டோம். நம்ம அம்மா அப்பா எப்படி பேசுகிறாங்க அவங்க நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதை அவங்க பேசுகிறத பார்த்து அப்படியே நம்ம காப்பி அடிச்சு பேசுகிறோம். நம்ம சாப்பிட்றது, நம்ம தூங்குறது, நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது, எப்படி நடக்கிறோம், எப்படி உக்காடுறோம், எல்லா விஷயத்தையுமே நம்ம எடுத்து பார்த்தோம்னா நம்மளா சுயமாலாம் சிந்திச்சு எதையுமே பண்ண மாட்டோம். ஒருத்தங்க பண்ணியிருப்பாங்க, நம்மளுக்கு ஒருத்தங்க எக்ஸாம்பிளா இருந்திருப்பாங்க, அதை காப்பி பண்ணி நம்ம பண்ணுவோம். ஸோ காப்பி அடிக்கிறது அப்படின்றது நம்ம லைஃப்ல ஒரு பங்கா இருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் ஒரு லிமிட் இருக்கு, இப்படிதான் காப்பி அடிக்கணும் அப்படின்னு. ஆனா நம்மளுக்கு யார் லிமிட் செட் பண்றது? நம்மளுக்கு என்ன லிமிட்? நம்ம லைஃப்ல லிமிட்டே கிடையாது. நம்மளுக்குலாம் லிமிட்ன்றது அறவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரி, ஒரு நாடு காப்பி அடிக்கிறத ரொம்ப ஃபேமஸா பண்றாங்க. காப்பி அடிக்கிறது அப்படின்னா இந்த நாடு தான் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பிராண்டையே செட் பண்ணியிருக்காங்க. காப்பி அடிக்கிறதுக்கு பிராண்ட் இருக்குன்னா இந்த நாடு தான் அப்படின்னு. எல்லாருக்குமே இப்ப புரிஞ்சிருக்கோம் நம்ம எதை பத்தி பேச போறோம்னா சைனா. காப்பி கேட் சைனாவை பத்தி தான் இந்த வீடியோவில் ஷார்ட்டா சொல்ல போறேன். என்னென்ன பிராண்ட் காப்பி அடிக்கிறாங்க, காப்பி அடிச்சு அவங்க பண்றது மட்டும் இல்லை, அந்த காப்பி அடிக்கிறதையே ஒரு காமெடியா பண்றாங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்க நரேன் ஷிவ், நான் உங்க நரேன். வெல்கம் டு நரேன் ஷிவ். இது ஒரு ஃபன்னி வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரியே நிறைய வீடியோஸ் ஃபியூச்சர்ல பார்க்கலாம். வாங்க வீடியோல போலாம். ஒரு ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்றோம், அது நம்ம யூஸ் பண்ணி 2 நாள் 3 நாள்ல நல்லா இல்லாம போயிடுது அப்படின்னாலே இது சைனா ப்ராடக்டா, இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஒரு நேம் இருக்கு. அது நம்ம சின்ன வயசுல இருந்தே கேள்விப்பட்டு இருக்கோம். எதனால அப்படி சொல்றாங்கன்னா, இதுதான் காப்பி அடிச்சு அப்படியே அந்த பிராண்டை ஒரு புதுசா கிரியேட் பண்றதான் பேர்ல, ஆனா அதே பிராண்டை அப்படியே காப்பி அடிச்சு பண்ணுவாங்க. ஆனா பிராண்ட் பேரை மட்டும் சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அப்படி சேஞ்ச் பண்ண சில பேரை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், ஆனா இதை கேள்விப்படும் போது ரொம்பவே காமெடியா இருந்துச்சு, உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு சொல்லி தான் இந்த வீடியோ. வாங்க ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டை பார்க்கலாம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஸ்டார்பக்ஸ். ரொம்ப ஃபேமஸான கூல்ட்ரிங்க்ஸ் ப்ராடக்ட். இது இவங்க என்னென்ன சேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, ஜஸ்ட் ஸ்டார் எடுத்துட்டாங்க. ஸ்டார்னா என்ன? நட்சத்திரம். நட்சத்திரத்துல பெரிய நட்சத்திரம் எந்த நட்சத்திரம்? சன்னு தான். ஸோ நம்ம ஏன் ஸ்டார்பக்ஸ் வைக்கணும் அப்படின்னு யோசிச்சது சன்பக்ஸ்ன்னு மாற்றி வச்சுட்டாங்க. ஸோ இப்போ சன்பக்ஸ்ன்னு ஒரு தனி ப்ராடக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்படியே கொஞ்சம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கணும்னா, எல்லாருக்குமே ஃபேமஸாக ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் கேஎஃப்சி சிக்கன், கென்டக்கி ஃப்ரைடு சிக்கன் சொல்லுவோம். இந்த கென்டக்கி ஃப்ரைடு சிக்கனை அவங்க அப்படியே சேஞ்ச் பண்ணி இந்த ப்ராடக்டை மட்டும் கிண்டல் பண்ணல, இந்த ப்ராடக்டோட நாடான அமெரிக்காவையும் கிண்டல் பண்ணுறாங்க. எப்படின்னா, கேஎஃப்சியை ஓஎஃப்சின்னு மாற்றி ஒபாமா ஃப்ரைடு சிக்கன்ற பேரில் அவங்க தனியாக நடத்திட்டு வராங்க. இது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் அடிடாஸ், நைக், இதுக்கெல்லாம் என்ன வச்சிருக்காங்கன்னா, அடிடாஸை அபிடாஸ்ன்னு மாத்திட்டாங்க, நைக்கை மைக்குன்னு மாத்திட்டாங்க. இது மட்டும் இல்ல, கோல்கேட் பிராண்டை கூல்கேட்னு மாத்திட்டாங்க, எம்என்எம் பிராண்டை WNWன்னு மாத்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். இது மட்டும் தான் பாத்தீங்கன்னா, அது மட்டும் கிடையாது, ஆப்பிள் ஸ்டோர்னு ஒரு ஃபேக் ஆப்பிள் ஸ்டோரை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள ஃபேக்கான ஆப்பிள் ப்ராடக்டை கிரியேட் பண்ணி அவங்களோட ஓன் ஆப்பிள் ஸ்டோரை நடத்திட்டு வராங்க. இப்படி இவங்க காப்பி அடிச்சு பண்ணதில்ல. நான் ரொம்ப வியந்து பார்த்தேன், இல்ல நான் பார்த்த உடனே நானே ஏமாந்துட்டேன், இது ஒரு ஒரிஜினல் ப்ராடக்ட் தான் அப்படின்னு நான் பார்த்த ஒரு ப்ராடக்ட் என்னன்னா,
எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ப்ராடக்ட், எல்லாருமே வியந்து பார்க்குற ஒரு ப்ராடக்ட், ஒரு பிராண்டுன்னு சொல்லலாம், ஒரு மிகப்பெரிய பிராண்ட் ரோல்ஸ் ராய்ஸ். அந்த ரோல்ஸ் ராய்ஸை புது கம்பெனியில் ஒரு புது பிராண்ட் நேமில் ஒரு மாடலாக இந்த காரை மேக் பண்ணியிருக்காங்க. ரோல்ஸ் ராய்ஸை என்னவா மாற்றிருக்காங்கன்னா, கீலி அப்படின்னு சொல்கிற ஒரு பிராண்டில் ஜிஇ அப்படின்னு சொல்கிற ஒரு மாடல் கார் இருக்குது. இதை நீங்கள் நேரில் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ் நீங்களும் நம்பிடுவீங்க, நானும் நம்பிட்டேன். இது இங்கே சவுதியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இப்போ இந்த விஷயத்த நீங்கள் கேள்விப்படும் போது உங்களுக்கு என்ன தோணுது? இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் உங்களுக்கு நீங்களாக ஒரு ப்ராடக்ட் மேக் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுதா? சில ப்ராடக்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில ப்ராடக்ட் புதுசாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லை உங்கள் ஊரில் இதை விட ரொம்ப காமெடியான ப்ராடக்ட்ஸ்லாம் மேக் பண்ணுறாங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி ஃபன்னி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் இன்னும் நிறைய வீடியோஸ் மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இது மாதிரி நல்ல வீடியோஸில் உங்களை நெக்ஸ்ட் ஒன் சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் பை ஃப்ரம் நரேன்.